ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். 2026-27 நிதி அறிக்கை இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும். மத்திய நிதி அமைச்சருக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டு. புதுச்சேரி மலர் கண்காட்சியில் முதல் முறையாக நடைபெற்ற வாங்குவோர் விற்போர் சந்திப்பு. 15 டன் மஞ்சள் கிழங்குகளை வாங்கியுள்ள அரேபிய வியாபாரிகள். வர்த்தக உரிமம் இல்லாத நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்படும். உழவர்கரை நகராட்சி ஆணையர் எச்சரிக்கை. மது போதையில் கைதி சிறைக்கு திரும்பிய விவகாரம். காவலரை பணியிடை நீக்கம் செய்த காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் நடவடிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள 2026-27 நிதியாண்டின் நிதிநிலை அறிக்கை இந்தியாவை அனைத்து துறைகளிலும் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும் திட்டம் என்று முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டியுள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சார்பில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, பெண்கள் மற்றும் இளைஞர்களின் முன்னேற்றம், விவசாயம் மற்றும் தொழில் மேம்பாடு ஆகியவற்றில் அதிக கவனம் கொண்ட சிறப்பானதொரு நிதிநிலை அறிக்கையாக அமைந்துள்ளது என்றும், சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்புகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்யும் விதமாக வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்காக நரேந்திர மோடியின் உத்தரவிற்கு செயல் வடிவம் அளிக்கும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். 3 முக்கிய கடமைகளை முன்னிறுத்தி அடிப்படையில் இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது பாராட்டுக்குரியது என்றும், முதல் கடமை உற்பத்தி திறனையும் போட்டித்தன்மையையும் மேம்படுத்துவதன் மூலம் உலகளாவிய மாற்றங்களில் ஏற்படும் சூழல்களுக்கு ஏற்ப மீள்திறனை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவாக நிலைநிறுத்துவது. 2வது கடமையாக நமது மக்களின் லட்சியங்களை நிறைவேற்றி அவர்களது திறனையும் வளங்களையும் வளர்ப்பதன் மூலம் இந்தியாவின் வளமான பாதையில் மக்களை வலிமையான பங்காளிகளாக மாற்றுவது. 3வது கடமை அனைவருடனும் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற தொலைநோக்கு பார்வை முன்னிறுத்தி குடும்பம், சமூகம், பிராந்தியம் மற்றும் ஒவ்வொரு துறைக்கும் பொருத்தமான வளங்கள், வசதிகள் மற்றும் வாய்ப்புகள் கிடைப்பதை உறுதி செய்வது. இந்த 3 கடமைகளின் கீழ் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற நோக்குடன் இந்தியாவை முன்னேற்ற பாதையில் இட்டு செல்லும் ஒன்றிய அரசின் நடவடிக்கைகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், உள்கட்டமைப்பு, கல்வி, சுகாதாரம், தொழில்நுட்பம், பெண்கள் முன்னேற்றம் உள்ளிட்ட துறைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளமாக அமைவதாக தெரிவித்துள்ளார். மூலதன செலவீனம் 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டதும், நகர அடிப்படையிலான வளர்ச்சிக்கு 5000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதும், நாட்டின் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் பிரத்யேக சரக்கு ரயில் பாதை, கடலோர சரக்கு போக்குவரத்துக்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு போன்ற நடவடிக்கைகளும் நாட்டின் உள்கட்டமைப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதாக அவர் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்தமாக இந்தியாவை அறிவு, தொழில்நுட்பம், சமூக நலம் மற்றும் பசுமை வளர்ச்சி ஆகிய அனைத்து துறைகளிலும் முன்னேற்ற பாதையில் இட்டு செல்லும் மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வைக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு சிறப்பானதொரு நிதிநிலை அறிக்கையை அளித்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு தனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக தனது செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மலர் கண்காட்சியில் முதல் முறையாக நடைபெற்ற வாங்குவோர் விற்போர் சந்திப்பில் கொள்முதல் செய்ய வர்த்தகர்கள் ஆர்வம் காட்டியுள்ளது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. 3வது நாளாக ஏராளமான பொதுமக்கள் மலர் கண்காட்சியை காண குவிந்து வருகின்றனர். இதில் 67 விவசாயிகள் மற்றும் துபாய், அரேபியாவிலிருந்து 3 பேர், டெல்லியை சேர்ந்த 13 உள்நாட்டு ஏற்றுமதியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த ஆர்கானிக் பொருட்களை பார்வையிட்டு
உற்பத்தி செய்யும் விவசாயிகளுடன் நேரடியாக கலந்துரையாடினர். அதன் பின்னர் தங்களுக்கு தேவைப்படும் ஆர்கானிக் முறையில் உற்பத்தியான நெல், மணிலா, மஞ்சள், மிளகாய், முருங்கை, மூலிகை தாவரங்கள், சிறுதானிய பொருட்கள் ஆகியவைகளை 2.25 கோடியில் வாங்குவதற்கு ஏற்றுமதி வர்த்தகர்கள் ஆர்வத்துடன் கடிதம் கொடுத்துள்ளனர். புதுச்சேரி அரங்கனூரில் ஆர்கானிக் முறையில் உற்பத்தி செய்த மஞ்சள் கிழங்குகளை அரேபிய வர்த்தகர்கள் நேரடியாக நிலத்திற்கு சென்று பார்வையிட்டனர். ஆர்கானிக் மஞ்சள் கிழங்கு தரமாக இருந்ததை தொடர்ந்து 15 டன் மஞ்சள் கிழங்குகளை ஆர்டர் கொடுத்துள்ளனர். புதுச்சேரி மலர் கண்காட்சியில் முதல் முறையாக நடந்த வாங்குவோர் விற்போர் சந்திப்பில் கொள்முதல் செய்ய வர்த்தகர்கள் ஆர்வம் காட்டியுள்ளது விவசாயிகளிடையே பெரும் மகிழ்ச்சியை அளித்துள்ளது. மது போதையில் கைதி சிறைக்கு திரும்பிய விவகாரத்தில் புதுச்சேரி காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் ரவுடி சதீஷ் என்கிற மணிகண்டன். இவர் மீது அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் கொலை, மணல் கடத்தல், கஞ்சா விற்பனை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு ரெட்டியார்பாளையம் ரவுடி கொட்டா ரமேஷ் என்பவர் சின்ன கோட்டக்குப்பத்தில் வெடிகுண்டு வீசி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சதீஷ் உள்ளிட்ட 6 பேரை கோட்டக்குப்பம் காவல்துறையினர் கைது செய்து கடலூர் சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற அவர்கள் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த மாதம் 23ஆம் தேதி மணல் கடத்தல் வழக்கு தொடர்பாக சதீஷை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அரியாங்குப்பம் காவல்துறையினர் கடலூர் சிறையில் இருந்து புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தனர். புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு அவரை மீண்டும் கடலூர் சிறைக்கும் அழைத்து சென்றபோது அவரை கடலூர் சிறை காவலர்கள் சோதனை செய்ததில் மதுபோதையில் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து கடலூர் சிறைத்துறை காவலர் இதுகுறித்து புதுச்சேரி தெற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமருக்கு புகார் அனுப்பினார். இது தொடர்பாக காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரத்திற்கு தகவல் அறிவிக்கப்பட்டது. அவரது உத்தரவின் பேரில் அரியாங்குப்பம் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் இதுகுறித்து விசாரணை நடத்தினார். விசாரணையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய கைதியை மீண்டும் கடலூர் சிறைக்கு காவல்துறையினர் அழைத்து சென்றபோது கைதியின் உறவினர்கள், நண்பர்கள் பார்த்து பேசியுள்ளனர். அப்போது அவருக்கு சிக்கன் ரைஸ், குடிநீரும் அளித்துள்ளனர். அந்த குடிநீரில் மதுவை கலந்து கொடுத்தது தெரியவந்தது. இது தொடர்பான விசாரணை அறிக்கையை அவர் காவல்துறை துணைத் தலைவரிடம் தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து கைதியின் பாதுகாப்புக்கு சென்ற காவல்துறையினர் தேவரஞ்சித்தை பணி நீக்கம் செய்து காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஊழியர்கள் முதல் அதிகாரிகள் வரை அனைவரும் அர்ப்பணிப்புடன் பணிபுரிந்தால் கூட்டுறவுத்துறையை லாபகரமாக இயக்கலாம் என்று பதிவாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் பொதுக்குழு கூட்டம் கூட்டுறவு ஒன்றிய கருத்தரங்க வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சாரங்கபாணி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். புதுச்சேரி மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் மேலாண் இயக்குநர் வீர வெங்கடேஸ்வரி வரவேற்புரையாற்றி அனைவரையும் கௌரவித்தார். கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளரும் ஒன்றியத்தின் நிர்வாகியுமான சாரங்கபாணி ஒன்றியத்தின் 2023-24ஆம் ஆண்டிற்கான ஆண்டறிக்கையினை வாசித்தார். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் அனைத்து அதிகாரிகளும் ஊழியர்களும் அர்ப்பணிப்புடன் பணிபுரிந்தால் கூட்டுறவுத்துறையை லாபகரமாக இயக்கலாம் என்றும் இது தொடர்பாக தன்னை எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம் என்று ஊக்கமளித்துள்ளார். இந்த விழாவில் பல்வேறு கூட்டுறவு சங்கங்களின் பிரதிநிதிகள் புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களிலிருந்து பலர் கலந்து கொண்டனர். பொதுக்குழு கூட்டத்தின் முடிவில் புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலைய முதுநிலை கணினி விரிவுரையாளர் ரங்கநாதன் நன்றி உரையாற்றினார். ஒன்றியத்தின் ஊழியர்கள் இக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். விழாவின் முடிவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. நான் இப்போதான் இங்கே வந்து காலைல வந்து சாயங்காலம் போகிறது இல்லாமல் உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனை இருக்குது, எதனால் உங்களுடைய நிறுவனம் வந்து லாஸில் போத்துட்டு நீங்கள் எங்கிட்ட நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் உங்ககிட்ட பேசி அதை எப்படி வந்து செயல்படுத்த வேண்டியதான் நாங்கள் வந்து முடிவு பண்ணுவோம். அவங்க வந்து பாடுபடுறோம். அப்போ நான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரபவன் சார் ஒரு டெடிகேஷன் செஞ்சீங்கன்னா அதே மாதிரி வர்த்தக உரிமம் இல்லாத நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்படும் என்று உழவர்கரை நகராட்சி ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்
உழவர்கரை நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வியாபாரம் செய்பவர்கள் அனைவரும் நகராட்சியின் வர்த்தக உரிமம் பெற்றிருத்தல் வேண்டும். ஆனால் கள ஆய்வில் பல வர்த்தக மற்றும் வியாபார நிறுவனங்கள் நகராட்சியின் வர்த்தக உரிமம் பெறாமல் அல்லது உரிமத்தை புதுப்பிக்காமல் இயங்கி வருகிறது. இது நகராட்சிகள் சட்டங்களின்படி தண்டனைக்குரிய குற்றம் என்றும், எனவே நகராட்சி உரிமம் பெறாமல் அல்லது புதுப்பிக்காமல் வர்த்தகம் செய்பவர்கள் வரும் 28ஆம் தேதிக்குள் உழவர்கரை நகராட்சி வருவாய் பிரிவை அணுகி அல்லது இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து நிறுவனங்கள் மற்றும் கடைகளுக்கு வர்த்தக உரிமம் பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. தவறும் பட்சத்தில் புதுச்சேரி நகராட்சிகள் சட்டத்தின் கீழ் வர்த்தக உரிமம் இல்லாமல் இயங்கி வரும் வியாபார நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்படும் என்றும், மேலும் 28ஆம் தேதிக்குள் வர்த்தக உரிமத்தை புதுப்பிக்க விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தவறினால் கூடுதலாக 25% அபராதம் செலுத்தப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணுவாப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் தைப்பூச விழாவையொட்டி பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக் கடனை செலுத்தினர். வில்லியனூர் கணுவாப்பேட்டை கப்பக்கார் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் தைப்பூச திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. தைப்பூசத்தையொட்டி அதிகாலை முதலே சிறப்பு அபிஷேகங்கள், அலங்கார பூஜைகள், நெய்வேத்தியங்கள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ கற்பக விநாயகர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருவிழாவில் கணுவாப்பேட்டை, வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு விநாயகப் பெருமானை வழிபட்டு அவரது திருவருளை பெற்றனர். இந்த தைப்பூச திருவிழா நிகழ்ச்சியை ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய நிர்வாகம் மற்றும் கணுவாப்பேட்டை கப்பக்கர் தெரு பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் தைப்பூச திருவிழாவையொட்டி பக்தர்கள் காவடி எடுத்து தங்களது நேர்த்திக் கடனையும் செலுத்தினர். புதுச்சேரி தொண்டமானத்தம் துணை மின் பாதையில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொண்டமானத்தம் துணை மின் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக பிப்ரவரி 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:30 மணியில் இருந்து பிற்பகல் 1:30 மணி வரை பத்துக்கந்து, கூடப்பாக்கம், கோனேரிக்குப்பம், உளவாய்க்கால், சேந்தனத்தம், வள்ளுவன்பேட்டை, தொண்டமானத்தம், ராமநத்தம், பிள்ளையார்குப்பம், கூனிமுடுக்கு, செல்லிப்பட்டு, வம்புப்பட்டு, விநாயகம்பட்டு, சோரப்பட்டு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் தங்களது பணிகளை திட்டமிட்டுக் கொண்டு மின்துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஆயுதப்படை மைதானத்தில் 11ஆம் நாளாக நடைபெற்ற உடல் தகுதி தேர்வில் 93 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். காவல்துறையில் காலியாக உள்ள 70 துணை ஆய்வாளர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்ப விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதில் 16,481 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்ட நிலையில் ஆண்கள் பிரிவில் 12,378 நபர்களுக்கான உடல் தகுதி தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் கடந்த 19ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முதல் 10 நாட்களில் 915 பேர் தேர்வாகியுள்ள நிலையில் இதையடுத்து 11ஆம் நாளான ஜனவரி 30ஆம் தேதி அன்று 1000 பேர் அழைக்கப்பட்ட நிலையில் 246 பேர் பங்கேற்றனர். இதில் 93 பேர் தேர்வாக்கிய நிலையில் இதுவரை 11 நாட்களில் மொத்தமாக 1008 பேர் மட்டுமே தேர்வாக்கி அடுத்த மாதம் நடைபெறவுள்ள எழுத்துத் தேர்வுக்கு தகுதி பெற உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 12ஆம் நாளான பிப்ரவரி 2ஆம் தேதி 1000 பேர் அழைக்கப்பட்டுள்ளனர் என்றும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அணு ஹைட்ரஜன் ஒத்திசைவு 2026 துவக்க விழாவில் சுத்தமான ஆற்றல் மாற்றம் குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறை யுனெஸ்கோ தலைவர் நடவடிக்கையின் கீழ் இந்தியாவின் சுத்தமான ஆற்றல் மாற்றத்திற்கான பாதைகள் என்ற தலைப்பில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறை அணு ஹைட்ரஜன் ஒத்திசைவு பணிமனை 2026 நிகழ்ச்சியின் துவக்க விழா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றிய பேராசிரியர் அருண் பிரசாத், இந்தியாவின் வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் காலநிலை மாற்றம் ஆகிய இரட்டை சவால்களை எடுத்துக்காட்டி 2030ற்குள் சுத்தமான மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பங்கினை 50% உயர்த்துதல், 2005 நிலைகளிலிருந்து 2030ற்குள் கார்பன் உமிழ்வு தீவிரத்தை 35% குறைத்தல், 2070ற்குள் நெட் ஜீரோ இலக்கை அடைதல் போன்ற சர்வதேச உறுதிமொழிகளை வலியுறுத்தினார். புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் பிரகாஷ் பாபு தலைமை உரை வழங்கி சுத்தமான ஆற்றல், புதுமை மற்றும் திறன் மேம்பாட்டில் இந்த பணிமனையின் தேசிய முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார்.
IGCAR பிரதிநிதிகள் அணு மற்றும் ஹைட்ரஜன் தொடர்பான தங்களின் நடப்பு பணிகளை சுருக்கமாக விளக்கி தொழில்நுட்ப அமர்வுகளின் தலைப்புகளை அறிமுகப்படுத்தினர். நிகழ்ச்சி நிறைவாக பேராசிரியர் DS சாரதா நன்றி உரை வழங்கி அனைத்து சிறப்பு விருந்தினர்கள், IGCAR நிபுணர்கள், பல்கலைக்கழக அதிகாரிகள், ஆதரவாளர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தேசிய அணு ஹைட்ரஜன் ஒருங்கிணைப்பு 2026 இந்தியாவின் சுத்தமான ஆற்றல் மாற்றத்திற்கான பாதைகள் என்ற தேசிய பணிமனை தொடக்க விழாவில் NWNHS 2026 புத்தகத்தை வெளியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,720 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,170 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி